ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து வராங்க. ஸோ திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு வந்து டீடாக்ஸ்க்காக மட்டுமே இவங்க வருவாங்க. எவ்ரி டைம் இங்கே வரும்போதும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எப்படி வந்தேன் இப்போ எப்படி இருக்கேங்கிறத அவங்களே சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எப்படி வந்த புவனேஸ்வரி, இப்போ எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி, ஃபிங்கர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜாயிண்ட் பெயின், ஸ்டிஃப்னஸ், கொஞ்சம் ஃபேஸும் பயங்கரமாக டல் அடிச்சுட்டு இருந்தது. ஆக்சுவலி பிளைண்டாக தான் வந்தேன். யூடியூப்பில் பிரியா பால் அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். இது யார் ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்லை. ஃபேமிலியில் வந்து என்னை ஜஸ்ட் ஒரு 1 year என்னை ட்ரஸ்ட் பண்ணி நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தது தான். பட் இது வரைக்கும் எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லை. திரும்ப லாஸ்ட் 1 year எந்த ஒரு பெயினும் இல்லை. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கஷ்டப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாக் ஓப்பன் பண்ணி ஃபிங்கர் டைட்டாக இருக்கும். சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஃபிங்கர் டைட்டாக இருக்கும். அந்த லாக் ஒரு ப்ரெஷர் இது பண்ண முடியாது. அந்த வின்டர் சீசன் எஸ்பெஷலி அதுலலாம் கூட அந்த பிரச்சனை லாஸ்ட் இயர் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஸோ இங்கே வரது ஒர்த்துன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆக்சி ப்ளஸில் என்ன ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்களே அதை சொல்லலாம், ஓசோன் தெரப்பி அண்ட் ஓசோன் அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஈவன் வந்து இட்ஸ் அ கம்பைன்ட் அப்ரோச் தான் சொல்லுவேன். பட் அவங்களுக்கு ஃபேவரட் ஓசோன். ஏன்னா சில மெடிக்கல் கண்டிஷனுக்கு ஓசோன் தெரப்பி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க மெடிக்கல் கண்டிஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி கொடுத்துரும். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட்லி 1 year ஜேர்னியில் நாங்கள் எப்படி இவங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஷெடியூல் பண்ணுவோம் அப்படின்னா இஎஸ்ஆர் எவ்ரி டைம் நம்ம அந்த இஎஸ்ஆர் பார்க்கும்போது இட்ஸ் அ மிராக்குலஸ் ரெஸ்பான்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி டக்குன்னு குறையும். அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகிறது அந்த இஎஸ்ஆர் ரெஸ்பான்ஸை நாங்கள் நோட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ப்ரோட்டோகால்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுவோம். அண்ட் அழகாக வருவாங்க. ட்ரெயினில் மார்னிங் வந்துட்டு ப்ராப்பராக டீடாக்ஸ் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் ட்ரெயினில் கிளம்பிடுவாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட கூட பர்சனல் கனெக்டில் இருப்பாங்க. நேற்று மெசேஜ் அனுப்பிச்சாங்க நைட்டு, கரெக்டாக நான் ரிப்ளை பண்ணேன், மார்னிங் வந்துட்டாங்க. கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க சொன்னதுக்காக அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் சரி இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னன்னா ஒரு ஃபீமேல் வந்து எதுவுமே வந்து அவங்க ஹெல்த் விஷயமா நான் சஃபர் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அவங்க சஃபர் ஆகிட்டா அவங்க ஃபேமிலியே டவுன் ஆகிடும். ஸோ அதனால என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் யாராவது ஃபீமேல் மெசேஜ் பண்ணாலும் நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணிவிடுவேன். இட்ஸ் லைக் எனக்கு வந்து எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அதை நான் ஒரு ப்ராப்பராக நான் எடுத்து பண்ணுவேன். ஸோ அது புவனேஸ்வரி சொல்லவே தேவையில்லை. எனக்கு அப்டேட்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆக்சி ப்ளஸ் இன் 1 wordனா நீங்கள் என்ன சொல்வீங்க? பிளெஸ்ஸிங். ஓகே, இட்ஸ் மீன்ஸ் அ லாட். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அண்ட் அவங்க ரெக்ரெட்டே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே எனக்கு பெரிய இல்லை. எனக்கு இப்போ ஒருத்தர் சொல்லி நம்ம வரல, ஏதோ பிளைண்டாக சரி போயிடுவோம் அப்படின்னு வந்ததான். பட் ஆனால் நீங்கள் அந்த மட்டும் பார்க்கல, அதோட சைடு எல்லாம் இம்பேக்ட் ஆகலை. விட்டம் என்ன டெஃபிஷியன்ட் இருக்குது, இல்லை நீங்கள் இங்கே அக்குபஞ்சர் போங்க, இது சப்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்டெகிரேட்டட் அதுதான் பர்ஃபெக்டான இன்டெகிரேட்டட்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஹோலிஸ்டிக் ஹீலிங், இன்டெகிரேட்டட் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அட் த எண்ட் ஹீல் ஆகணுங்க, அவ்வளோதாங்க, சரியாகணுங்க. அது எப்படி சரியானாலும் நல்ல விதத்தில் சரியாகணும். சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்கக்கூடாது. லாங் டர்ம் மெடிகேஷன்ஸ் தேவையில்லைங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் புவனேஸ்வரி மேம். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. வேறு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, என்கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க. நீ ஆக்சி ப்ளஸ் போனதுக்கு ஏதாவது ஒன்றுனா அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம வந்து எல்லாமே சரியாகிற மாதிரி பார்த்துக்கலாம். இவங்க சீக்கிரம் சென்னை ஷிஃப்ட் ஆகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னுமே பக்கத்தில் வந்துருவோம் நாங்கள். சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் ஆக்சி ப்ளஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங். தேங்க்யூ.